கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வசனம் சங்கீதம் 126 1-2 பார்க்கும்போது, சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும்போது சொப்பனம் காணுங்கள் போல் இருந்தோம். அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லி கொண்டார்கள். இதனால் கூட இந்த வார்த்தை கேட்க நம்ம ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் எந்தெந்த காரியத்தெல்லாம் நீங்கள் நன்மைகள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீர்களோ, இல்லை பிள்ளைகள் படித்து வேலைக்காக எதிர்பார்த்து கொண்டு இருக்கலாம், இல்லை திருமணத்துக்காக நீங்கள் காத்து கொண்டு இருக்கலாம், இல்லை திருமணமாகி குழந்தை செல்வத்துக்காக காத்து கொண்டு இருக்கலாம். அப்போ எந்தெந்த காரியத்தில் நீங்கள் ஆண்டவர்கிட்ட எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீர்களோ அந்த காரியத்தில் தேவன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறாரு. அப்போ சீயோனின் சிறையிருப்பை திருப்பும் பொழுது ஒரு சொப்பன காணுங்கள் போல இருந்துதான். அதே போல் உங்கள் வாழ்க்கையில் கூட ஆண்டவர் செய்ய போகிற நன்மைகளை நீங்கள் பார்த்து ஒரு கனவு போல் இருக்குது. உண்மையிலேயே என்னுடைய வாழ்க்கை தானா, நானாக இப்படி இருக்கேன். அப்போ உங்கள் வாழ்க்கையில் நடந்த நன்மைகளை பார்த்து கனவு கண்ட போலே இருக்குமா? அந்த அளவுக்கு தேவன் நினையாத காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். அப்போ எப்படி இருக்குமா? நம்முடைய வாய் நகைப்பினாலும், அப்போ எந்தெந்த காரியத்தில் நீங்கள் வேதனைப்பட்டு துக்கப்பட்டு கொண்டு இருக்கிறீர்களோ உங்கள் வாய் ஆண்டவர் நகைப்பினாலும் நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருக்குமா? வாய் நகைப்பினாலும் நாவு ஆனந்த சத்தத்தால் நிறைந்திருக்குமா? அப்போ ஆண்டவர் இவங்களுக்கு பெரிய காரியம் செய்தார்னு சொல்லி மற்றவங்க புறஜாதிங்க சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு தேவன் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய போகிறார். அதனால் சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் உங்கள் கூட தான் இருக்கார், உங்களை நேசிக்கிறாரு. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் பெரிய காரியம் செய்வார். ஜெபிக்கலாமா? துதிகள் மத்தியில் வாசம் செய்ய நல்ல தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் சமூகத்தில் வருகிறோம். இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் ஆண்டவரே, அப்பா நீ ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் எங்கள் பெரிய காரியங்கள் செய்ய போகிறீங்க. அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துக்கிறோம் ஆண்டவரே. அப்பா மற்றவங்க சாட்சி கொடுக்குற அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நீங்கள் செய்ய போகிறீங்க, உங்கள் நாமத்தை மையப்படுத்த போகிறீங்க. அதற்காக நமக்கு கோடி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.